வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. டாக்டர் KS ராதாகிருஷ்ணன், கோயம்புத்தூர். கேபி முறை பிரகாரம் மிக எளிமையான முறையில் பலன் எடுப்பது எப்படி, அதன் மூலம் துல்லியமான முறையில் பலன் சொல்வது எப்படி என்பதை இப்பொழுது உரையாற்றுகிறார். அவர் வசம். பெரியோர்களே, எனது பெயர் டாக்டர் KS ராதாகிருஷ்ணன். பெரியோர்களே, ஒரு நிமிஷம் கேள்வி. தமிழ்நாட்டிலே கேபி முறையில் முதல் டாக்டரேட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தபடியாக நான் கற்பகம் பல்கலைக்கழகத்தில் தான் PhD முடித்தேன். அங்கேயே பேராசிரியராக இருந்தேன். பல்கலைக்கழக பேராசிரியர். இந்த 40 ஆண்டுகளாக கேபியினுடைய பயிற்சியை செய்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 5000 மாணவர்களை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறேன். அனைத்து மாணவர்களும் மிக சிறப்பாக கிருஷ்ணமூர்த்தி பத்ததியிலே துல்லியமாக விஞ்ஞான ரீதியாக பலன்களை சொல்லுவதில் வல்லுநர்களாக இருக்கிறார்கள். அடுத்தபடியாக நான் கமர்ஷியல் அஸ்ட்ராலஜர் அல்ல. நான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலே சூப்பரண்டாக பணியாற்றி ஓய்வு பெற்றவன். இதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது நாம் ஒரு சிறு வழிபாட்டிற்கு போவோம். எம்மையும் எம்மை விட்டு இறையும் பிரியாது அம்மையும் அப்பனும் ஆகிய அருட்பெரும் ஜோதி என்று அம்மையும் அப்பனை வணங்கி, எனக்கு ஜோதிட உலகத்திற்குள் நான் நுழைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் கோவிந்த நாயர் என்ற என்னுடன் பணியாற்றிய ஒரு ஃபோர்மேன் அவர்கள்தான் என்னுடைய அடிப்படை குருநாதர். இரண்டாவது குருநாதர், என்னுடைய குருநாதர் அன்னூர் MP சண்முகம் ஐயா. KS கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடம் நேரடியாக குருகுலத்தில் பயின்றவர் தான் என்னுடைய குருநாதர். அவர்கள் அஸ்ட்ரோ சீக்ரெட்ஸ் என்று கேபி முறையிலே அழகான நூலை எழுதியிருக்கிறார்கள். ஆர்வம் உள்ளோர் அதை ஆங்கிலம் தமிழ் 2 வாயிலாகவும் அது வெளிவந்திருக்கிறது. அதை வாங்கி படித்து கேபியினுடைய அற்புதங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அவர்கள் இருவரையும் வணங்கி, KS கிருஷ்ணமூர்த்தியும் அவருடைய குருநாதர்களாகிய ராம் நன்னேந்திர சரஸ்வதி சாமி அவர்களையும் ராம்பவ் ஐயா ஆகியோரை வணங்கி, உச்சிஷ்ட மகா கணபதியை நசிகணபதி மசிகணபதி சிங்கணபதி வங்கணபதி யங்கணபதி ரீங்கணபதி ஓம் தத்துவமசி. இந்த மந்திரத்திலே திருப்பி சொன்னீர்களானால் இந்த மந்திரத்திற்குள்ளே 5 பஞ்சபூதங்களும் உள்ளே வந்து சிவத்தை சொல்லக்கூடிய மந்திரமாகும். அடுத்தபடியாக நான் வள்ளல் பெருமானனுடைய இந்த சன்மார்க்க நெறியில் வாழ்ந்து வருபவன். 121 ஆண்டுகள் வாழ்ந்த இனாம் காரேந்தல் நடேச சுவாமிகள் தான் எனக்கு வள்ளல் பெருமானுடைய வழியை காட்டி சென்றவர்கள். அந்த வழியிலே நாங்கள் வள்ளல் பெருமானுடைய பணியை செய்து வருகிறோம். டாக்டர் KS ராதாகிருஷ்ணன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு ரிசர்ச் ஃபவுண்டேஷனையும், ஜோதி மைய அறக்கட்டளை சன்மார்க்க நெறியிலே ஒரு ரிசர்ச் ஃபவுண்டேஷனையும் வைத்து இந்த உலகுக்கெல்லாம் ஏழைகளை நோக்கி பயணம் செய்வது தான் எங்கள் இலக்கு. என்னுடைய துணைவியார் அவர்கள் திரு அருட்பாவிலே MPhil படித்திருக்கிறார்கள். ஆகவே வள்ளல் பெருமானை உலகெல்லாம் எடுத்து செல்வதும் சன்மார்க்க நெறி எடுத்து செல்வதும் பிற உயிர்களை நோக்கி ஜீவகாருண்யத்தில் பயணம் செய்வதுதான் வாழ்க்கையின் இலக்காக பணி செய்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே நேரம் கிடைத்த போதெல்லாம் எனக்கு ஓய்வு நேரத்தில் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியை ஆய்வது தான் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக நான் செய்து வந்து கொண்டிருக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்பது 12 பாவகங்களினுடைய, இப்பொழுது லக்ன புள்ளி சந்திரன் புள்ளி என்ற 2 செய்திகளை உங்களுடைய தலைவி அவர்களும் இன்னொருவரும் இப்பொழுது லக்ன விளக்கங்களை சொல்ல ஆரம்பித்தார்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே. இந்த புள்ளி என்பது கிருஷ்ணமூர்த்தி பத்ததியினுடைய வார்த்தை. லக்ன புள்ளி என்பது சாதாரண வார்த்தை. லக்னம் எந்த நட்சத்திரத்தில் இருப்பது, சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருப்பது. ஆனால் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியிலே லக்ன புள்ளி என்பது லக்னத்தினுடைய உபநட்சத்திரம். உபநட்சத்திரம் என்பது ஒரு நட்சத்திரத்தை 4 சம பாதங்களாக பிரிப்பதை விடுத்துவிட்டு 9 சமமில்லாத பாகங்களாக கிருஷ்ணமூர்த்தியினுடைய விம்சோத்திரி திசையினுடைய அடிப்படையிலே
ஒரு நட்சத்திரத்தின் நீளமாகிய 13 பாகை 20 கலையை கலையாக செய்கின்ற பொழுது 800 கலையும் விகலையாக மாற்றுகின்ற பொழுது 48,000 விகலையுமாக வந்துவிடுகிறது. இதை விம்சோத்திரி திசையால் வகுக்கின்ற பொழுது 120 ஆண்டுகளை வகுத்தால் ஒரு ஆண்டிற்கு 400 விகலை என்று வந்துவிடுகிறது. திசையினுடைய இப்போ கேது நட்சத்திரத்தை எடுத்துட்டு அது 7 ஆண்டு கேது 7ஆல் பெருக்குனீங்கன்னா அதாவது புத்தி கேது திசையில் கேது புத்தி அது என்னவோ அதுதான் கேதுவனுடைய உபநட்சத்திரம். அப்படி 9 கோளையும் நீங்கள் பெருக்குனீங்கன்னா 9 உபநட்சத்திரங்கள் கிடைச்சிடும். ஆனால் கிருத்தியினுடைய சூரியனுடைய நட்சத்திரங்களாகிய கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய 3 நட்சத்திரங்களிலே இப்பொழுது கிருத்தியினுடைய முதல் பாதம் மேச ராசியில் இருக்கும் பொழுது அந்த வரிசை கிரகத்தை பார்த்தீர்களானால் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு என்ற உபநட்சத்திரத்திற்குண்டான 2 பாகை முழுவதுமாக அங்கே இல்லாததால் அதனுடைய ஒரு பகுதி ரிஷபராசிக்கும் அதாவது மேச ராசியில் கிருத்திகை நட்சத்திரம் செவ்வாய் சூரியன் ராகு இன்னொரு ராகு பிரிந்து ரிஷபராசிக்கு வருகின்ற பொழுது அது சுக்கிரன் சூரியன் ராகு என்று 2 பிரிவுகளாக பிரிந்து இந்த கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய 3 சூரியனுடைய நட்சத்திரங்களிலே 3 உபநட்சத்திரங்கள் அதிகமாக வந்துவிடுகிறது. அதே போன்று இந்த குருவனுடைய புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களை குரு சனி புதன் கேது சுக்கிரன் சூரியனுக்கு அடுத்தபடி சந்திரனுடைய நட்சத்திரம் 2 பகுதிகளாக பிரிந்து புதனுடைய ராசியில் குருவனுடைய நட்சத்திரத்தில் ஒரு சந்திரனுடைய உபநட்சத்திரமும் சந்திரனுடைய ராசியில் குருவனுடைய நட்சத்திரத்தில் இன்னொரு உபநட்சத்திரமாக பிரிகிறது. இதே போன்று விசாகத்திலையும் புரட்டாதியிலும் பிரிந்து 3 சந்திர உபநட்சத்திரங்கள் அதிகமாக இருக்கிறது. அப்படி என்றால் 27 உபநட்சத்திரங்கள் அனைத்து கோள்களுக்கும் இருந்தாலும் ராகுவனுடைய உபநட்சத்திரங்கள் 30ஆகவும் சந்திரனுடைய உபநட்சத்திரங்கள் 30ஆகவும் 27 பெருக்கல் 9 243ஓடு ராகுவனுடைய அதிகப்படியான 3ஐயும் இந்த சந்திரனுடைய அதிகப்படியான 3ஐயும் 6ஐயும் சேர்த்தீர்களானால் 249 உபநட்சத்திரங்கள் வானமண்டலத்தினுடைய 360 பாகையும் பிரிக்கப்படுகிறது. இப்பொழுது 4 சமபாதங்கள் என்பதை ஒதுக்கி விடுகிறோம். இந்த 249 உபநட்சத்திரங்களை எடுத்துக்கொண்டு ஒரு ஜாதகம் பிறந்த நேரம் சரியாக இருக்குமானால் அந்த ஜாதகத்தினுடைய வாழ்க்கை வரலாறை 100% சரியாக சொல்லிவிடலாம். இதுதான் இந்த 45 ஆண்டுகளாக நான் கண்ட அனுபவ உண்மையாகும். இன்னொரு செய்தி என்னவென்றால் நான் என்னுடைய குருநாதரிடம் 10 ஆண்டுகள் குருகுலத்தில் கற்றுக்கொண்டேன். அதற்கு பின்பு என்னுடைய கல்வி அறிவை வைத்துக்கொண்டு நான் தமிழ் ஆங்கிலம் ஆகிய கிருஷ்ணமூர்த்தி எழுதிய அனைத்து நூல்களையும் படித்து அதற்குள்ளேயே ஆழ்ந்து கிருஷ்ணமூர்த்தி பத்ததியினுடைய உயர்ந்த ஒரு இடத்திற்கு வருவதற்கு இந்த குருகுல கல்வி ஒரு பெரிய உபயோகமாக இருந்தது. இரண்டாவது எனக்கு துணையாக இருந்தது முழுக்க வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்க தவ நெறிதான் எனக்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாக என்னை அழைத்து சென்று கொண்டே இருந்தது. இப்போ நாம் 2025 இருக்கிறோம். 2001 பெரியோர்களே உலக அரங்கிலே உலகத்தின் தலை சிறந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி ஆய்வாளர் என்ற பட்டம் எனக்கு அளிக்கப்பட்டது பெரியோர்களே. இப்பொழுது இந்த கரும்பலகையிலே 12 பாவகங்களும் குறிப்பிடப்பட்டு அதனுடைய பாவக உபநட்சத்திரம் மட்டும் தனியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுதான் கிருஷ்ணமூர்த்தி பத்தையினுடைய அற்புதம். என்னவென்றால் ஒரு பாவகத்தினுடைய உபநட்சத்திரமும் அந்த உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரமும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய விதியை துல்லியமாக எடுத்து கொடுக்கிறது. இது கேபி முறையில் மட்டும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அற்புதங்கள் பெரியோர்களே. இரண்டாவது செய்தி, இந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்பது மேற்கத்திய கிழக்கத்திய நாடுகளுடைய இந்த சோதிட ஆய்வு முறையை இணைத்தது. கிழக்கத்திய நாடுகளும் மேற்கத்திய நாடுகளும் கொள்கைகளில் பெரும்பாலும் 95% ஒரே மாதிரி தான் இருக்கிறது. கிழக்கத்திய முறையில் இருக்கின்ற அற்புதம் திசா புத்தி பலன்கள்.
மேற்கத்திய நாடுகளில் இருக்கின்ற அற்புத பலன்கள் பார்வைகள். நான் 3 7 10 5 7 9 7ஆம் இடம் 3 7 11 இந்த பார்வைக்குள் சிக்கி செவ்வாயினுடைய 4 8 7 8 என்ற பார்வைக்குள் ஆழ்ந்து ஆழ்ந்து கிடக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி அங்கே போனீங்கன்னா செக்ஸ்டைல், ஸ்கொயர், இது மாதிரி பல்வேறு செமி செக்ஸ்டைல்னு ஒரு வார்த்தை. இப்படி இந்த பார்வைகள் துல்லியமாக போடும் பொழுது மேற்கத்திய நாடுகளில் பூமியில் அந்த பார்வையின் மூலமாக தங்கம், வெள்ளி, பெட்ரோலை தோண்டி எடுப்பதற்கு கேபி முறை மிக மிக அற்புதமாக மேற்கத்திய நாடுகளில் பயன்படுகிறது பெரியோர்களே. ஆக பார்வை முறையையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் கேபி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய 99% நம்ம பார்வையை தான் பழக்கத்தில் நம் பழக்கத்தின் காரணமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கேபி முறையை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்யூட்டர் மஸ்ட். உங்களுக்கு அதுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா அது வெளியே கொடுத்துரும், அதை எடுத்துகிட்டு நாம் போயிட்டே இருக்க வேண்டியது. இப்போ நாம் இங்கே போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 12 பாவக ஆரம்ப முனைகள், 9 கோள்கள் அந்த மனிதன் பிறக்கின்ற பொழுது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது, எந்த உபநட்சத்திரத்தில் இருக்கிறது என்று 12 + 9 21 உபநட்சத்திரங்கள் நமக்கு உபநட்சத்திர வாயிலாக பயன்படுகிறது. நட்சத்திரத்தின் மூலமாக ஒரு திசா எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திரம் எந்த பாவகத்தில் இருக்கிறதோ இதுதான் அந்த திசையினுடைய அடிப்படை விதி. அப்போ இன்னைக்கு பார்த்தோம்னா புராணத்தில் இருக்குதுன்னா முதல்ல நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எந்திரிங்க, நீங்கள் கேபி படிச்சுக்க. இன்னைக்கு புராணத்தில் வானமண்டலத்தினுடைய 9வது குருவனுடைய ராசியிலே சுக்கிரன் இருக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாயகி தாயாருக்கு எல்லா நகையும் போட்டு எல்லா மலர்களையும் போட்டு மகாலட்சுமி யோகத்தில் இன்றைய நாள் 24 மணி நேரம் ஓடிட்டு இருக்குது. ஏன்னா குரு சுக்கிரன் பணமும் பொருள்களும் சொத்துக்களும் நகைகளும் நறுமணம் மிக்க மனநிலையில் இன்றைய நாள் இயங்குகிறது. இதனுடைய அதிசயத்தை நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிந்த செய்திதான், திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். வான மண்டலத்திலேயே ரிஷப ராசியில் இருக்கின்ற விசாகத்தையும் தனுசு ராசியில் இருக்கின்ற போராடத்தையும் எடுத்துக்கொண்டீர்களானால் குரு சுக்கிரன் தனுசு ராசி, துலாமில் இருக்கிற விசாகம் சுக்கிரன் குரு ஆகிய இந்த 2 நட்சத்திரங்கள் தான் சொத்துக்களையும் பக்தியையும் வளர்ச்சியையும் நன்மையையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் வழிபாட்டு முறையையும் ஞானத்தையும் நற்பலனையும் பெண்ணை போன்று ஆணுக்கு சொத்து கிடைக்கக்கூடிய நிலையெல்லாம் இந்த 2 நட்சத்திரங்கள் தான் செய்கிறது. அடுத்த ரகசியத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள். குரு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகத்தில் செல்கிறது, சுக்கிரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது செல்கிறது என்றால் அந்த பாவங்கள் 1 5 9 என்ற திரிகோணத்தோடு சம்பந்தப்பட்டால் அவன் உழைக்காத மகிழ்ச்சியாக வாழக்கூடிய மனிதனாக, அரண்மனை வாழ் மனிதனாக விளங்குகிறான். இது KS கிருஷ்ணன் சொல்கிறார். அடுத்த அற்புதமான செய்தி, இப்போ நம்ம கும்ப லக்னம் வானமண்டலத்தினுடைய 11வது இடம். தங்க நல்லா கேளுங்க, இது நிறைய விஷயம் நம்மளால் தேடி போய் படிக்க முடியாது. வானமண்டலத்தினுடைய 11ஆம் இடமாக விளங்கக்கூடிய இந்த கும்ப லக்னத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் இந்த ஒரு லக்னத்திற்கு தான் KSK என்ன எழுதுகிறார்கள் என்றால், உலகத்தில் பெரும்பாலான கோடீஸ்வரர்கள் கும்ப லக்கணத்தில் தான் பிறக்கிறார்கள். நிதிக்கு அடிப்படையாக விளங்குகின்ற குரு, நிதி வரக்கூடிய 2ஆம் இடமாகிய மீனம் குருவனுடைய ராசி. பணத்தை சேமித்து வைக்கின்ற வங்கியாக வானமண்டலத்தின் 9வது இடமாக, வீட்டிலேயே கோயில் போல பணத்தை வைப்பதற்குண்டான இடமாக தனுசு ராசி 11ஆம் இடமாக இந்த கும்ப லக்னத்திற்கு மட்டும் விளங்குகிறது என்று தனி ஒரு ஆர்டிக்கலை எழுதுகிறார் ஐயா. இதையெல்லாம் நாம் கொஞ்சம் நிறைய உள்வாங்கினா தான் துல்லியமாக பலன் சொல்ல முடியும். இப்போ இந்த மனிதர் 40 வயசு ஆச்சு, ஏன் கல்யாணம் நடக்கலை? 7க்குரிய குரு இப்போ வானமண்டலத்தில் டிரான்சிட்டில், நாங்கள் டிரான்சிட்னே சொல்லி பார்ப்போம். நீங்கள் தமிழில் கோச்சாரம்ங்கிற வார்த்தை சந்திரன்லேருந்து எண்ணி பழகிறதுனால கேபியில் இந்த கோச்சாரம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதில்ல, டிரான்சிட்னே சொல்லி பழகிட்டோம். அதனால் அந்த டிரான்சிட்டில் குரு கல்யாணத்துக்கு காரகமாகிய சுக்கிரனுடைய வீட்டில் இருந்துட்டு தன்னுடைய ட்ராவலை செய்கிற அதே நேரத்தில் இப்போ ரோகிணியில் ரிவர்ஸ் ஆகி வந்த குரு இனி மிருகசீரிடத்தில் போக ஆரம்பிப்பேன். இந்த நம்முடைய தலைவி கேட்ட கேள்விக்கு அந்த செவ்வாய் லாபத்தை திருமணத்தை கொண்டு வந்து சேர்த்துகின்ற ராசியாக சுக்கிரனும்
11க்கு உண்டான நட்சத்திரமாக மிருகசீரிடம் இருக்கிறது என்பதைத்தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே சொன்னேன். உங்களுடைய மனம், நீங்கள் ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்துக்கொண்டீர்களானால் இன்றைய நட்சத்திர ரொட்டேஷன் என்ன என்று மனப்பாடமாக தெரிந்தால் ஒரு மனிதன் உள்ளே வரும்பொழுதே அவனுடைய கேள்வி என்ன என்று நாங்கள் சொல்லிவிடுவோம். இந்த மனிதனுடைய கேள்வி என்ன, எதற்காக வந்திருக்கிறார், வான மண்டலத்திலிருந்து நம்ம வாங்கி சொல்கிறோம். அப்போ இதில் ஆளும் கிரகங்கள்னு ஒன்று இருக்குது, அதில் தான் உங்கள் லக்ன புள்ளி யாரோ பேசுனாங்களே, நீங்களா மேடம்? உங்களுக்கு என்னன்னா, லக்ன நட்சத்திரம்தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் வலிமை வாய்ந்தது. வீட்டுக்குள்ளே அவன் நுழையிற போது அவனுடைய லக்னம் வானத்தில் என்ன இயங்கிட்டு இருக்குது நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணால் கொடுக்குமா. நெக்ஸ்ட்டு லக்னாதிபதி, ரெண்டாவது பாயிண்ட். இப்போ லக்னாதிபதியினுடைய நிலைமை பாருங்க, 2ஆம் இடத்துக்கு வந்துருக்கு. சந்திரன் நின்ற நட்சத்திரம் 3ஆம் இடம், ராசி 4ஆம் இடம். இந்த நாள் அதிபதி 5. இந்த நாளுக்குள்ள உடையவன் தான் வருவேன். இன்னைக்கு பெரும்பாலும் 24 மணி நேரம் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறனால பரணி, பூரம், பூராட. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே அவங்கள அறியாமல் சொன்னது, வரக்கூடிய டாக்டர், ஆர்த்தோபெடிக் டாக்டர் பூரம் நட்சத்திரம் சொல்கிறாரு, இன்னைக்கு சந்திரன் பூராடத்தில் போகும். ஒரே குரூப் ஸ்டார்க்குள்ளே இருக்குது. இது மாதிரி தான் வருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து குருவை பிடிச்சிக்கோணும். அவங்க 24 மணி நேரம். இப்போ உங்களுக்கெல்லாம் ரவிக்கு நான் ஒரு பெரிய கைதட்டலை கொடுத்துடலாம். எதுக்குன்னா, டெய்லி கோச்சாரத்தை, உங்களுடைய டிரான்சிட்டை கேபி உட்பட அவர் போட்டுடுறாரு. அந்த அவருடைய டிவியில் டெய்லி நமக்கு அனுப்பிச்சி விட்டுறாரு. அது நம்ம கேபி போன்ற ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய உதவிகரமாக இருக்குது. இப்போ நம்ம கையில் இருக்கிற கடியாரத்தில் மணி என்னங்க, இப்போ பாரு 10, 12, 59, 52லிருந்து 3, 2 வரைக்கும் ரிஷப லக்னத்தில் போகுது. இப்போ சந்திரன் 1 மணி 2 நிமிஷத்துக்கு பின்னாலே சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில், சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தை, முதல் உபநட்சத்திரத்தை கடந்து 2வது உபநட்சத்திரமாகிய சூரியனில் இருக்கு. இப்போ ரிஷபத்துக்கு சூரியன் கோச்சாரத்தில் டிரான்சிட்டில் எங்கே இருக்கு? சூரியன் இப்போ எங்கே இருக்குது? சூரியன் அது எத்தனாவது ராசி? 9வது ராசியில் சூரியனுடைய உபநட்சத்திரத்தில் வருது. அப்போ வரக்கூடியவன் எதை பற்றி கேட்பான்? இப்போ நீங்கள் எல்லாரும் நம்ம வந்து போராட வேண்டியதான். சூரியன்கிறனால அப்பனை கேட்பான், 9ஆம் இடம்னால சத்தியமாக அப்பனை தான் கேட்பாப்புல. சனியினுடைய ராசினால அதில் வந்திருக்கிற துன்பம், அழுகை, வம்பு, வழக்கு, இதை பற்றி கேட்டுட்டு இருக்க போகிறாரு. இதுதான் கேள்விக்கு உண்டான பதில். சுக்கிரனுடைய ஸ்டாரில் இருந்தால் சூரியன் சப்பு தான் அதில் கடைசியாக எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ரிஷப லக்னத்துக்கு 4க்குண்டான சூரியன், 9 இருக்குது. தாய் தந்தையும் பூர்வீக சொத்தும் அதில் இருக்கிற துன்பத்தை இந்த சனிங்கிற ராசி நமக்கு காட்டுது. அவரோடு பேசி பாருங்கள், அவர் வந்து அப்படியே ஆமான்றார். இதெல்லாம் நான் குருகுலத்தில் தான் கற்றுட்டேன், புத்தகத்திலலாம் படிச்சுக்க முடியாது. அப்படி பார்க்குற பொழுது நாம் இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம்னா, இப்போ கரூரில் ஒரு பிறந்த பெண்மணியை சூலூருக்கு கொடுத்துருக்குது. யாருக்கு அது? கரூரில் பிறந்த பெண்மணியை சூலூருக்கு கொடுத்துருக்குது. அவங்க யார்? உங்கள் இந்த அகில உலக மகளிர் ஜோதிடரணி தமிழ்நாடு மகளிர் சேவா அறக்கட்டளையை சேர்ந்த, இங்கே பார்த்தீங்கன்னா KS ராதாகிருஷ்ணன், KS கிருஷ்ணவேணி, KS கிருஷ்ணமூர்த்தி என்று இந்த KS என்ற இன்சியிலும் இவங்களுக்கு வருது. அப்படிப்பட்ட இவங்க வாழக்கூடிய சூலூரை சேர்ந்த ஒரு ஜாதகம் இது. அப்போ இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா 11/7/1985 9:36 PM கோவை அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய நம்முடைய லக்னமாக வரக்கூடியது கும்ப லக்னத்தில் 10 டிகிரியில் இருக்குது. அப்போ என்ன சதயத்தில் போகுது. சதயத்தை 9ஆக பிரிக்கிற பொழுது முதல் உபநட்சத்திரம் சனி. நான் இந்த ஜாதகத்துக்கு 2 கேள்வி தான் கேட்க போகிறேன். முடிஞ்சு உங்களுடைய ஜோதிட அனுபவத்தில் பதிலும் சொல்லலாம். கேபி அதிலிருந்து எப்படி மாறுபடுதுங்கிறதையும் பார்க்கலாம். அப்போ தானே நம்முடைய ஆய்வு இந்த அரங்கத்தில் வந்து சரி அப்படின்னு வரும். இப்போ இவங்களுடைய கேள்வி என்னென்னா, 1 கல்வி, 2 தொழில். இது 2 செய்தி தான். நான் உங்களுக்கு விவரம் சொல்லிடுறேன், அதிலிருந்து ஏதாச்சும் சொல்ல முடியுதான்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொல்ல முடியுமா? கல்விக்கு எதாவது பார்க்கணும்? 4. அடுத்தது இல்லை 4 முடிஞ்சது. அடுத்தது வேறு எதை பார்க்கணும்?
9 இல்லை 9 அடுத்தது சரி 2 இல்லைங்க கேபியில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. கிருஷ்ணமூர்த்தி உட்கார். கிருஷ்ணமூர்த்தி பத்தது என்ன சொல்லுதுன்னா 4ங்கிறது ஆரம்ப கல்வி. தாய் மனை வீடு புதையல் சொத்துக்கள் தாவரங்கள் கீழே இருக்கின்ற சுரங்கங்கள் நம்ம வீட்டினுடைய அடி இருக்கிறது, வீட்டை சுற்றியும் இருக்கிறது, பொண்ணு இருக்கிறது, பொருள் இருக்கிறது, நமக்கு தோட்டம் துறவு தேயிலை அரண்மனை என்னென்னு இருக்குதோ எல்லாமே 4ஆம் இடம் தான் எடுத்து கொடுக்கும். நீங்கள் காலமானதுக்கு பின்னால் உங்களுடைய கல்லறை எப்படி இருக்கிறதுமோ 4வது உபநிஷம் தான் சொல்லுது. இது புதிய செய்தி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய அவர் மசூதிகள் அந்த தர்காக்கள் நம்முடைய கோயில்கள் இது எல்லாமே 4ஆம் இடத்துல ஆரம்பிக்குதுங்கிறார் கைஸ்கே. இப்போ பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய 1-12க்கு உண்டான சனி இந்த ஜாதகத்துக்கு 4வது உபநட்சத்திரமாக வர்றதுனால என்ன சொல்லலாம்? இப்போ நீங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்க. பதில் 4வது உபநட்சத்திரம் சனி வருது, லக்னாதிபதி. அவங்களுக்கு கல்வியில் என்ன சொல்லலாம்? ஆரம்ப கல்வி சரி. இந்த சனி என்ன செய்யுது அப்படின்னு நீங்கள் பட்டியலுக்கு வந்தீங்கன்னா சனி குருவனுடைய நட்சத்திரத்தில் போகுது, அதாவது நம்முடைய விசாகத்தில் போகுது. அப்போது சனி வந்தாலே குழப்பம் தடை தடங்கள். அவர் கேஎஸ்கே வார்த்தையில் சொல்கிறோம் பாருங்களேன், இட் இஸ் எ ஹேண்டிகேப்டு பிளானட்டுங்கிறார். அப்போ அங்கே குறை ஏற்படுகிறது. இந்த சனி குருவனுடைய நட்சத்திரத்தில் போய் நான் இப்போ தான் உங்கள் எல்லாத்துக்கும் சொன்னேன், 2க்கும் 11க்கும் உடைய மிகச்சிறந்த கோள் குரு கும்பத்துக்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட குரு 12ஆம் இடத்தில் இருக்குது. சரி, ஏதோ தடைப்பட்டு ஒரு கல்வியை படிப்பாருங்கிற ஒரு செய்தி எடுத்துட்டோம். ஆனால் குரு இருக்கிறனால சனியை தாண்டி 11ஆம் இடத்தை குரு தொடர்பு பண்ணுறதுனால உறுதியாக நல்ல கல்வியை படிச்சிடுவார், நிறுத்திக்குவோம். அடுத்தது 9வது இடத்துக்கு 9ஆம் இடம் என்ன வருது? 7, 8, 9ஆம் இடம் சூரியன். இங்கே உபநட்சத்திரம் என்ன வருது? சூரியன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் பார்த்தீங்கன்னா இங்கே வருது 17 டிகிரி அப்படின்னா அநேகமாக சுவாதிக்குள்ள வரும். சுவாதி 9ஆக பிரிக்கும் பொழுது சூரியனுடைய டிவிஷனில் இருக்குது. சூரியன் இங்கே பாருங்கள், சூரியன் புனர்பூச நட்சத்திரத்தில் புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்குது. அந்த புதனுடைய வீட்டிலேயே போய் இந்த சூரியன் இருக்குது. இதுக்கு ஒரு சின்ன மெசேஜ் கொடுக்குறேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் நாலேஜ் ஆஃப் எ ஹியூமன் இஸ் தி சைன் லார்ட் ஆஃப் மெர்க்குரின்னு ஒரு வரியை சொல்கிறார். 4, 9, 11 கல்வியினுடைய விளக்கங்கள். ஆனால் 3ஆம் இடம்ங்கிறது உன்னுடைய கல்வியினுடைய தரம் அளவு ஸ்டேட்டஸ்னு புதிய செய்தி சொல்கிறார். இதெல்லாம் ரொம்ப படிக்கணும் நம்ம, அப்போ தான் இதை வெட்டி எடுக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த இடத்துலையே போய் சூரியன் இருந்துட்டு குரு சிறாரில் போகிறனால சூரியன் குரு சம்பந்தமான கல்வியை இந்த மனிதன் படிச்சிருப்போம் இல்லைங்களா? யாரோ சூரியன் தலைமை பண்பு, குரு நிதி, காசு, பேங்க்கு, வங்கி இது சம்மந்தமான ஒரு எக்கனாமிஸ்டாக இருக்கலாம், ஒரு ரிசர்வ் பேங்க்கில் ஆஃபீஸராக இருக்கலாம், இது சம்மந்தமான கல்வி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு இது மாதிரி படிக்கலாங்களா? இப்போ செய்தி என்னென்னா, இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் +2 முடிச்சுட்டு நான் தான் அந்த ஜாதகத்தை பார்த்தேன். இது என்னுடைய மிக நெருங்கிய நண்பருடைய மகள். எங்கள் சேரன் போக்குவரத்து கழகத்தில் இருந்தவர் ஈரோட்டுக்கு ஜீவா போக்குவரத்து கழகத்துக்கு மாறிட்டார். அவர் என்னோட பல ஆண்டுகள் வடலூருக்கு பணி செஞ்சதுனால நம்ம பொண்ணுக்கு என்ன படிக்க வைக்கலாம் பாருங்க ஐயான்ட்டு வந்தபோது நான் என்ன சொல்கிறேன் பாருங்கள். 9வது உபநட்சத்திரம் சூரியன் குரு ஸ்டாரில் போகிறதுனால இந்த பெண்ணுக்கு எப்படியும் மருத்துவ கல்வி வாழ்க்கையில் உண்டு. செய்தி என்னங்க? மருத்துவ கல்வி. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த +2 மார்க்குல கிடைக்கலின்னு உடனே இம்ப்ரூவ், அப்போல்லாம் என்ட்ரன்ஸ், அப்போ வெறும் இன்னைக்கு மாதிரி இல்லை, வெறும் தமிழ்நாடு என்ட்ரன்ஸ். அப்போ என்ன பண்ணுறாரு, தன்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக கொண்டு போய் அந்த ஈரோடில் அந்த கேஎஸ்ஆர் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூட சேர்த்தி இம்ப்ரூவ்மெண்ட் படிக்க வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுங்க, இது இன்டர்வியூ வந்தாச்சு, இனி மாணவர்கள் வரணும் இல்லைங்களா? மறுபடியும் சனி ஆப்ரேட் ஆகுது. எம்பிபிஎஸ் கடைசியாக நின்று போச்சு. அப்போ 2வது ப்ரிஃபரன்ஸ் பிஎஸ்எம்எஸ் போட்டிருக்காங்க.
பிஎஸ்எம்எஸ்க்கும் போகுது. அதுலேயும் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இந்த ஸ்டூடெண்ட்டு நின்று போச்சு கல்வி. இப்போ நம்ம பாலகிருஷ்ணன் இருக்காருங்களே, அவருடைய மகன் பார்த்திங்கன்னா சூலூரில் ஆர்விஎஸில் நம்ம ஆரிய வைத்தியத்தை படிக்கிறாங்க. அந்த ஆரிய வைத்தியத்தில் இவர் என்னை கேட்காம அவசரப்பட்டு பணத்தை, இந்த இருக்கிற இடமே சூலூர், பணத்தை கட்டிட்டு என்கிட்ட வந்து கேட்குறாங்க. நான் வந்து வைத்தியம் இந்த பொண்ணுக்கு படிப்பு கிடைக்கும்னு சொன்னேன், ஆனால் கிடைக்கல. இப்போ என்ன பண்ணலாம்? கொஞ்சம் நேரம் நீங்கள் யோசனை பண்ணி ஏதாவது சொல்ல முடியுதான்னு சொன்னீங்கன்னா அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். அதாவது இப்போ சூரியன் ப்ளஸ் குரு 9th பாவோட கனெக்ட் பண்ணுனா அந்த மனிதன் ஒரு மருத்துவன்னு 3rd இயரில் கேஎஸ்கே தனியாக ஒரு டேபிள் போட்டு சொல்கிறார். இவருக்கு கிடைக்கல. ஐயா சொல்கிறது மருத்துவங்கிற வார்த்தை மட்டும்தான் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? ஏன் அதுக்குள்ளே அவசரப்பட்டு பணத்தை கட்டிட்டேன்? நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு கோளினுடைய முடிவை யார் செய்வா? ஐயா நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கோள் இருக்குது, அது ஒரு நட்சத்திரத்தில் நிற்குது, உபநட்சத்திரத்தில் நிற்குது. இந்த கோள் எந்த முடிவை செய்யும் சொல்லக்கூடியது யாருங்க? கோளினுடைய உபநட்சத்திரம். இப்போ இந்த 9 கோளினுடைய நம்முடைய திசாநாதனுடைய முடிவு என்னங்கிறது நமக்கு தெரியுதுங்களா? உட்காருங்க. இந்த சூரியனுடைய உபநட்சத்திரம் பாருங்க. சூரியனுடைய உபநட்சத்திரம் என்ன? புதன். இந்த சூரியன் எந்த வீட்டில் இருக்குது? புதன் வீட்டில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்? உடனே மெடிடேட் பண்ணுறேன், இந்த கணக்கெல்லாம் போடுறேன். நான் என்ன சொல்கிறேன்? இந்த பொண்ணுக்கு சத்தியமாக மூலிகை வைத்தியம் கிடைச்சே தீருங்கிறேன். ஆனால் அதுவும் கிடைக்காம கடைசி சீட்டாக இந்த பொண்ணுக்கு முன்னால் நின்று போச்சு. மறுபடியும் திசாபுத்தி ஆய்வு இதெல்லாம் செய்கிறோம். மறுபடியும் உட்காந்து ரீஅனலைஸ் பண்ணும்போது என்ன அதிசயம் நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த பொண்ணுக்கு உறுதியாக மூலிகை மருத்துவம் கிடைச்சிரு அப்படின்னு ஒரு கருத்தை நாம் சொல்கிறோம். இந்த துலாம் ராசியிலிருந்து மிதுன் ராசி எத்தனாம் இடம்ங்க? 9. குரு அங்கே இருந்துட்டு இந்த இடத்த சூரியனை பார்க்குங்களா? சூரியன் குரு ஸ்டாரில் போகுது, குரு சூரியனை பார்க்குது. இருக்கிற சைன் லார்டு புதனுடைய சைன்கிறனால, புதன் மூலிகை குடிக்கிறதுனால மூலிகை வைத்தியம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அந்த சீட் முடிஞ்சு போச்சு, நான் கிடைக்கும்ங்கிறேன். இப்போ கடவுள் தன்னுடைய ரோலிங் ஆஃப் பிளானட்ஸ் செஞ்சு நமக்கு அற்புதங்களை நிகழ்த்துவார் இல்லைங்களா? திசாபுத்தி கணக்கோடு தான் சொன்னேன் நான். அப்போ என்ன அற்புதம் நடக்குதுன்னா, இந்தியா முழுவதும் மெடிக்கல் சீட்டை அதிகம் பண்ணுறோம். எப்படிங்க பண்ணும்போது இந்த தமிழ்நாட்டில் ஏற்கனவே 500 சீட்டுங்கிறது இந்த ஆண்டு 600 சீட்டு ஆகிடும். ஏற்கனவே பிஎஸ்எம்எஸ் படித்தாங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து 100 பேர்த்துக்கு புதுசாக எம்பிபிஎஸ் கிடைக்கும். அப்போது இந்த பொண்ணுக்கு முதல் பிஎஸ்எம்எஸ்க்கு இன்டர்வியூ, செகண்ட் இன்டர்வியூ வருது. அவர் அசந்து மிரண்டு நடுங்கி போனார். போனோடனே முதல் ஆளாக செலக்ட் ஆகி பாளையங்கோட்டையில் இந்த பெண்ணு பிஎஸ்எம்எஸ் படிச்சு. இது கிருஷ்ணமூர்த்தி பத்ததி காட்டும் அற்புதம். அடுத்த செய்தின்னா என்னென்னா, நான் கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லாமல் இருந்த பொழுது நம்ம நண்பர், நம்ம பாப்பா இருக்கிற பக்கம் போகலாம் நடங்கயான்னு பாளையங்கோட்டைக்கு போகிறாரு. இந்த பாப்பா வந்து ஹாஸ்டல் லீடராக இருக்கிறார். இவ என்ன சொல்கிறா, இது மாதிரி எங்கள் அப்பாவுனுடைய ஃப்ரெண்டு ஒரே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அங்கிள் தான், நான் இந்த மருத்துவம் தான் படிப்பேன்னு சொல்லி என்னை அஸ்ட்ராலஜி பார்த்து சொன்னது, அது லக்கீலி நின்று போய் கிடச்சிது. நானுமே இந்த நண்பரும் போகிறோம். கிருஷ்ணமூர்த்தி பத்ததியை வரவேற்கிறதுக்கு அந்த ஹாஸ்டலில் இருக்கிற 500 பெண்களும் ரோட்டுக்கு வந்து நின்று என்னையும் அந்த நண்பரையுமே வரவேற்பு பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. இதுதான் கிருஷ்ணமூர்த்தி பத்ததியினுடைய பெரிய வெற்றி. அத்தனை பெண்களுமே, அங்கே இருக்கிற அத்தனை பெண்களுமே நாள் ஒருத்தரை ஒரு 6 மாதம் தன்னுடைய ஜாதகங்களை ஃபோனில் கேட்டு தெரிஞ்சுட்டாங்க. ஆக நீங்கள் இந்த உபநட்சத்திரத்தையுமே நட்சத்திரத்தையும் எடுத்துட்டீங்கன்னா, அதோட திசாபுத்தி ஆய்வை தொடர்பு பண்ணி வான மண்டலத்தில் இயங்குகிற ரூலிங் பிளானட்டை கனெக்ட் பண்ணினீங்கன்னா சோதிடம் பேசும். இதுக்கு நாம் இருக்கக்கூடிய பாலிசி, நம்முடைய கோள்களினுடைய காரகங்கள், அந்த ஒவ்வொரு ராசியினுடைய காரகங்களை தாண்டி 45 ஆண்டுகளான நான் இன்னமும் 12 பாவங்கள் குறிப்பிடுவது என்னன்னு தினந்தோறும் படிச்சுக்கிறேன். ஏன்னா கம்ப்யூட்டர்னு ஒன்று 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பாவகத்தில் இல்லை. என்னுடைய கேபி முறையில் ஆய்வு என்னன்னா, தகவல் தொழில்நுட்ப கல்வி பயின்று
அத்துறையிலே பணியாற்றுகின்ற மாணவர்களினுடைய ஜாதகங்கள் குறித்து கேபி முறையில் ஒரு ஆய்வு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் திருவாதிரையில் போகுதோ அவனால் வேகமாக கம்ப்யூட்டரில் மிகப்பெரிய இடத்துல இருக்கிறான். அந்த மனிதர்களுடைய ராகு இப்போ டிரான்சிட்டில் இருக்கிற மீன ராசியில் இருக்கிறவனல்ல, தான் வாழ்ந்த தேசத்தோடு அடுத்த தேசத்துக்கு போய் அமெரிக்காவில் போய் ₹1 இந்தியாவில் சம்பளம் வாங்குறதுக்கு பதிலாக ₹85 அதிகமாக வாங்குகிறேன். இது 12 இருக்கிற வானமண்டலத்தினுடைய பிளேஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறார் கேஎஸ்கே. அவர் என்ன சொல்கிறார், இது நட்டங்கள், லாபங்கள், குதிரைகள், யானைகள், மருத்துவமனையில் தங்கி குழந்தை பெறுதல் முதல் கொண்டு அத்தனையும் நடக்கும். 12 ராகு இருக்குமானால், 12வது உபநட்சத்திரம் ராகு இருக்குமானால் அந்த மனிதன் சிறைச்சாலைக்கு செல்வான்கிறார். இதெல்லாம் மந்திரி ஜாதகங்களில் பெரிய பெரிய ஜாதகங்களை பார்க்குறீங்க. இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரி எதிர்காலத்தில் லஞ்ச ஊழல் சிக்குவானா இல்லையான்னு சொல்லி போடலாம். நான் எம்ஜிஆர் வீட்டுக்கும் ஜாதகம் பார்த்துருக்கேன், சசிகலா வீட்டுக்கும் ஜாதகம் பார்த்துருக்கேன். கலைஞர் வீட்டுக்கு கூப்பிட்ட போது நானே போக மாட்டேன்ட்டேன். இது மாதிரி அப்புறம் எதிர்பாராமல் உங்களுக்கு ஒரு சின்ன என்னுடைய ரெஃபரன்ஸ் என்னன்னா, ஆமாம் இல்லை, இங்கே தான் 4வது உபநட்சத்திரம் சனி வந்து கைத்தை கட்டி கீழே கீழே தள்ளிட்டு இருக்கிறானே சனி. இல்லை இல்லை இல்லை, நாம் சொன்னதே முதல்ல மெடிக்கல் கிடைக்கும்னு தான். எப்படிப்பட்ட மெடிக்கல் கிடைக்கும்னு நாம் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது தான் மூலிகை கோணம். புரிஞ்சுட்டிங்களா? மெடிக்கல் நாம் சொன்னது கிடைச்சிடுது. எப்படிப்பட்ட கிடைக்குங்கிற போது அது ரிவர்ஸ் ஆகி வர வர எப்போ சனி உள்ளே வந்துடுதோ தடங்கலாகாமல் வராது. நீங்கள் சனிக்கு தீனி போடாமல் உங்களால் தாண்டவே முடியாது. அதுதான் சனிக்கோளினுடைய இயற்கையான விஷயம். அடுத்தது ராகு கேது பற்றி நிறைய பேசுனீங்க. அதை பற்றி ஒரு சின்ன தகவல் சொல்கிறேன், கேளுங்க. ராகு கேது வானமண்டலத்தில் ஏதாவது ஒரு ராசியில் இருக்குது. இப்போ மீனத்தில் இருக்கு இல்லைங்களா? இப்போ உத்திரட்டாதியில் போகுதுங்களா, பூரட்டாதியில் போகுதா ராகு? உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரத்தில் போகுது, குருவனுடைய வீட்டில் இருக்கு. இந்த ராகு கேது எதோடு சேர்ந்து இருக்குதோ அதனுடைய பலனை செய்யும். முதல் பாயிண்ட், எதோடு சேர்ந்து இருக்குதோ அதனுடைய பலனை செய்யும். எந்தெந்த கோள்கள் ராகு கேதுவை பார்க்கிறதோ அந்த பலனை செய்யும். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட்டு, ராகு கேது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திர அதிபதி எங்கே இருக்கிறதோ அதுமோட வேலையை ராகு கேது திசையில் செய்யும். 3வது. 4வது, அது எந்த ராசியில் இருக்கிறதோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த சைன் லார்ட் 4வது செய்யும். 5வது, முடிவார்ந்த முடிவா ராகுவனுடைய உபநட்சத்திரம் எதுவோ கேதுவனுடைய உபநட்சத்திரம் எதுவோ அதனுடைய முடிவைத்தான் ராகு திசை, கேது திசை, ராகு புத்தி, கேது புத்தி, ராகு அந்தரம், கேது அந்தரம் ஆகியவை செய்யும். ரூலிங் பிளானட்டு ஒரு 50லேருந்து 60% மேலே ரொம்ப ரூலிங் பிளானட்டுக்குள்ளேயே கால்ந்தள்ள முடியாது. அது ஒரு ஹெல்ப் பண்ணும், அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி வாரதி யார், ஓடக்கூடிய லக்னத்துக்கு என்னென்னு இதையெல்லாம் நான் ஏன் இப்போ இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இங்கே வந்து இப்போ நான் வந்து வள்ளலாரில் தான் மெயினாக இருக்கிறேன். நம்முடைய ட்ரஸ்ட்டில் வரக்கூடிய 31/3/2025 கோயம்புத்தூரில் மாவட்ட சன்மார்க் சங்கத்தில் நம்முடைய கேபி மாநாடு நடக்குது. நீங்கள் அத்தனை பேரும் மறக்காமல் கலந்துக்கணும். உங்களுக்கு யார் யாருக்கு ஆர்வம் இருக்கிறதோ நான் வந்து கேபியை சொல்லி கொடுத்துருவேன். உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா துல்லியமான பலன்களை சொல்லலாம். உங்கள் அத்தனை பேர்த்துக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, கேபி நல்ல தரவாக கற்று பலன் சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த பூமியில் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்த ஊரில் நீங்கள் தான் சோதிடர். உங்களை மாற்றி வேற ஒருத்தங்கிட்ட போக மாட்டான். ஏன் அப்படின்னா, நான் யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சனோ அவங்களுடைய பசங்க பிள்ளைகளுக்கு இப்போ செஞ்சு வச்சுட்டுருக்கேன். 40 ஆண்டுகளாக நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்குறேன். இன்னொன்று வந்து, நான் ஒரு கமர்ஷியல் அஸ்ட்ராலஜி இல்லாதனால நம்மளை பார்த்தோன்னே அவனுக்கு பிடிச்சி போகுது. இவர் காசு பணத்துக்கு ஆசைப்படுறதில்லை. இப்போ யாரோ நீங்கள் தான் சொன்னீங்க, அதாவது பரிகாரத்தை எதையாவது ஒரு வழிகாட்டினா தான் அவன் நம்புறான்ங்கிற போது நான் என்ன பழக்கம்னா, நம்முடைய ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியில் இந்த பரிகாரம் சொல்கிறான், கேபி இதை சொல்கிறது இல்லை. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் செஞ்சு பாருங்கள். பணத்தை போய் பரிகாரத்துக்காக பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதில்லை. வழிபாடு பண்ணுங்கள். 4 பேர்த்துக்கு எங்கள் வள்ளலாரில் போய் ஏழைகள் எங்கே இருக்கானா அவனுக்கு சோறு போடுங்க. உங்கள் கர்மா வினை எல்லாம் தீர்ந்து உடனே நடக்குங்கிறது தான் சன்மார்க்கத்தினுடைய முடிவு. ஆமாம், நாங்கள் நிறைய பண்ணுறோம், அந்த வேலையை நிறைய பண்ணுறோம். அடுத்த செய்தி என்னென்னா, வரக்கூடிய தைப்பூசத்தன்னைக்கு நம் முதலமைச்சருடைய மைத்துனர்
அவர் சன்மார்க்க தலைவருங்க. அங்கே இப்போ நம்ம பட்டினத்தடிகள் ஊரில் திருவெண்காடில் அவருடைய தலைமையிலே வடலூரில் என்னுடைய வள்ளலார் சொற்பொழிவு இருக்குதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அன்றைக்கி வந்து நான் வள்ளலாரை பற்றி அங்கே பேசினேன். அவரும் பெரிய ஒரு அடுத்தடுத்தது ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன, என்னுடைய ரெஃபரன்ஸ் என்னென்னா, என்னுடைய பங்காளி டாக்டர் ஆர்கே சண்முகனார் இந்த நாட்டினுடைய சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சர். அவர் கோயம்புத்தூருங்கிற ஊரை உருவாக்குறாரு. 64 மில்லு உருவாக்கி அவருக்கு தனியாக வசந்தா மில் 4000 பேர் வேலை செய்யக்கூடிய வெளிநாட்டு இயந்திரங்களுடைய மில் இருந்தது. நம்ம தாத்தாவுக்கு சென்ட்ரல் ஸ்டுடியோன்னு இருந்த முதல் ஸ்டுடியோ தமிழ்நாட்டில் நம்ம தாத்தா தான் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் சினிமாவில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தவர். இதற்கு அடுத்தபடியாக இவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டரான நம்ம MS விஸ்வநாதன் நம்ம ஸ்டுடியோவினுடைய ஆஃபீஸ் பாயாக இருந்து தான் வளர்ந்து வந்தார். அதுக்கடுத்த செய்தி, கண்ணதாசன் நம்ம ஸ்டுடியோவில் தான் முதல் பாட்டை எழுதுகிறார். இவங்கெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் கண்ணதாசனுடைய குடும்பமெல்லாம் நம்ம குடும்பத்தோட தொடர்பாக இருக்காங்க. சென்னையில் அண்ணாமலை மன்றத்தை நம்ம தாத்தா தான் உருவாக்கி வச்சுருக்கார். தமிழிசை ஹைகோர்ட்டுக்கு எதுக்கால போனீங்கன்னா தாத்தாவுடைய சிலையெல்லாம் இருக்குது. அவர் உலக பொருளாதார மேதை. அடுத்தபடியாக இன்னும் சிறப்பான செய்தி என்னவென்றால், எப்பப்பெல்லாம் கோயம்புத்தூருக்கு மகாத்மா காந்தி வந்தாரோ அப்பெல்லாம் எங்களுடைய வீட்டில், என்னுடைய தாத்தா வீட்டில் தான் மகாத்மா காந்தி தங்கி இருந்தார். ஆகவே இது போன்ற சில தொடர்புகளும் இருக்கிறது. என்னால் முடிந்த விளக்கங்களை உங்கள் முன் வைத்திருக்கிறேன். முடிந்தவரை ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜி நட்சத்திர சித்தாந்தத்தை எடுத்து ஆய்வு செய்து உபநட்சத்திரங்களையும் கோள்கள் நின்ற உபநட்சத்திரத்தையும் எடுத்து துல்லியமான முடிவை இந்த உலகத்திற்கு நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை நல்கிய நமது தலைவி அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் அவருடைய குழாமைச் சேர்ந்த அத்தனை பெரியோர்களும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் பெற்று இந்த சோதிடத்திலே பெரிய அறிவு நிலைகளை வந்து மனிதருக்கு சிறந்த பலன்களை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக ஐயா என்ன இல்லைங்க, ஒரே நிமிஷம். எங்குரு தீமையும் இணைத்தொடராவகை கங்குளும் பகலும் எக்காவல் செய்துனையே உடலுறு பிணியால் உயிருடல் கெடாவகை அடலுறக் காத்தருள் அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. சிவாய நம. ரொம்ப ரொம்ப எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத விட அவர் சொன்ன விதம் அவ்வளவு அற்புதம். அந்த காலத்துலலாம் நம்ம மாணவர்கள் பணிவிடை செஞ்சு குருவை மதித்து நடந்தோம். இப்போ தான் டீச்சர்ஸ் நின்று பாடம் எடுக்கிறாங்க, மாணவர்கள் ஹேயாக உட்காந்துட்டு பெஞ்சில் உட்காந்து நம்ம தூங்கவும் செய்வோம், எழுதவும் செய்வோம். ஸோ அந்த ஆசானாக இருந்து இன்றைக்கி எப்படி நடைமுறையில் இருக்குதோ அதே போல் நின்று பாடம் எடுத்தார். ரொம்ப அழகான கேபி சிஸ்டத்தை, நுணுக்கத்தை, சூட்சுமத்தை, ரகசியத்தை நிறைய விஷயங்கள் சொன்னார். இப்போ நம்ம இதே கட்டத்தை சொல்லும்போது 12 லக்னம் கும்பலகணம்னாரு. அப்போ சனி பகவானோட இதுங்கும் போது அங்கே ஒரு தடை. நம்ம எளிமையாக சொல்கிறது 12 குரு 6-8-12 இருந்தாவே விரயமாகும், கல்வி சார்ந்த பணத்தை விரயமாகும். இது 2வது பாயிண்ட்டு. அவர் 5ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் மருத்துவத்துக்கு தொடர்பு. மேடம் கூட பேசினாங்க மருத்துவத்துக்கு. 10ஆம் இடத்துக்காரன் செவ்வாய் 5ல் மருத்துவ படிப்புக்கு அவர் என்ன மருத்துவம் சொன்னார், ஆயுர்வேதிக். ஸோ புதன் தொடர்பு. அவ்வளோதான். இப்படி நம்ம எளிமையாக இப்படி நம்ம எடுப்போம். அதை கேபியில் எவ்வளோ அழகாக நுணுக்கமாக சொன்னார். நமக்கு கவனிச்சனால தெரிஞ்சிச்சு. நீங்கள் என்ன கவனிச்சிங்கன்னு தெரியல. இது மாதிரி நம்ம சிஸ்டமேட்டிக்லையும் இருக்குது. ஆனால் ஐயா என்ன சொல்ல வர்றாருன்னா, காலையில் சொன்ன மாதிரி தான் திருமணம் எப்போது நடக்கும், இந்த மாதம் இந்த நாள் அப்படிங்கிறத விட இந்த நேரத்தில் அவருக்கு மாங்கல்யம் ஏறும் அப்படிங்கிற நுணுக்கத்தை, அந்த துல்லியத்தை சொல்லக்கூடியது கேபி சிஸ்டங்கிறத மிக அற்புதமாக சொன்னார். அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம எடுக்கலாம். 12 ராகு இருந்தால் என்ன ஜெயிலுக்கு போவார் சொன்னாரா இல்லைங்களா? அது என்ன நட்சத்திரம் போகும் பொழுது எந்த நேரத்தில் கைதாகுவாங்க, எல்லாரும் தூக்கத்தில் கூட எழுப்பி கைதாகினாங்க. அப்போ ஸோ எந்த விஷயத்தையும் துல்லியமாக நுணுக்கமாக முடியும் அப்படிங்கிறத என்கிட்ட கேட்டார். நம்ம மகளிருக்காக ஒரு தமிழ்நாடு மகளிர் அணின்னு வச்சுருக்கோம். ஒரு 400 பெண்கள் மட்டும்தான் இருக்கேன். யாருக்கு லிங்க் அனுப்பவே மாட்டேன். இதுவரையுமே அனுப்பல. தானாக சேர்ந்த கூட்டம் தான். இதை நான் கௌரவமாக எல்லா மேடையிலையும் சொல்லுவேன். பெண்கள் நம்மளுடைய களத்தில் இருக்கிறது. 2வது விஷயம், ஆண்கள் எல்லாருமே நம்மளும் சேர்த்துக்கிட்டால் கிருஷ்ணவேணி மேடம் ஒரு இதாக இருக்குமேன்னு நிறைய பேர் நிறைய மீட்டிங்கில் சொன்ன விதத்துக்காக இலவச ஜோதிட வகுப்பு. ஆனால் பெண்களை விட ரொம்ப ரெஸ்பான்ஸாக ஆண்கள் 610 பேர் இலவச ஜோதிட வகுப்பில் இருக்காங்க. நம்ம எடுக்கிறது 2 மணி நேரம் 2 நாள் தான் கிளாஸ்.
ஜிகே ஐயா தான் ஃபஸ்ட்டு எனக்கு கிளாஸ் தொடங்கி கொடுக்கணுன்னு. அப்போ வெறும் 300 பேர் தான் இருந்தாங்க. ஆண்களும் பெண்களும் பயணிக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரும் அதில் இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம அத்தனை பேரும் இணைஞ்சிட்ருக்காங்க. அது லிங்க் நான் அனுப்புவேன். அதில் போன வாரம் ஒவ்வொரு ஆசானும் நம்ம குருஜி ஐயா எல்லாருமே பேசியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தது ஜிகே ஐயா தான். தங்கப்பாண்டி ஐயா பேசியிருக்காங்க. எல்லோரும் 1 மணி நேரம் வகுப்பு தன்னுடைய தலைப்பின் கீழே வந்து ஆன்லைனில் எடுத்திருக்காங்க. லாஸ்ட்டாக எடுத்தது கேபி சார், நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சனி ஞாயிறு எடுத்தோம், இப்போ வந்து திங்கள் செவ்வாய் வச்சுட்டு நிறைய பேர் வந்து இந்த சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் வந்து அமௌண்ட் வாங்கி இது மாதிரிலாம் நடத்துகிறாங்க. ஃப்ரீயாக இருக்கிறனால நம்ம திங்கக்கிழமை நம்மளும் பெண்களும், செவ்வாய்க்கிழமை ஆண்களுக்கும் கையில் கொடுத்துட்டோம். ஏன்னா செவ்வாய் தான் வாயாடினாங்க, இருந்தாலும் அவங்கக்கிட்ட மாற்றி கொடுத்து திங்கக்கிழமை நம்ம பொறுப்பெடுத்து நடத்திட்டுருக்கோம். எல்லா பெண்களுமே அந்த இலவச ஜோதிட வகுப்பில் வந்து 1 ஹவர் உங்களோட வித்யாதானத்தை கொடுங்க. திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சிறப்பாக கொடுத்தாரு. அதில் தான் ஐயா அறிமுகமானார் எனக்கு ஆன்லைனில். இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன், பல யூடியூப்லேயும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ சொன்னார் 31/3 ஒரு மாநாடு, இந்த சன்மார்க்கத்தோடு சேர்ந்து நம்மளுடைய ஜோதிடமும் கலந்து செய்யணுமா, ஆன்மீகம் ஒரு கண்ணு ஜோதிஷம் ஒரு கண்ணுன்னு நம்ம மேடையில் சொல்லுவோம். ஸோ அதில் கலந்து செய்கிறோம். அதில் நூல் வெளியீட்டு விழா, நூல் விஷயமாக நம்ம வந்து ஒரு 300 ரூபா குரு ஆதிக்கமாக வாங்கி உங்களுடைய கட்டுரையை போடுறோம் அப்படின்னு அந்த ஒரு செய்தியும் கொடுத்துருக்கார். ஐயாவோட ஃபோட்டோ, அவரோட டீட்டெயிலு, அதே போல் வந்து அவர் என்ன நடத்துகிறார் அந்த டேட்டெலாம் பார்த்து நான் ஒரு விளம்பரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். இப்படி சின்ன சின்ன விஷயம் நம்ம வந்து ஒரு இலவசமாக கொண்டு போயிட்டுருக்கோம். எல்லாத்தையும் வளர்ப்போம்னு வளர்த்திட்ருக்கோம். ஐயாவுடைய ஸ்பீச்சுக்காகவும் அவர் வந்து நம்ம இந்த இடத்துல கோவையிலேருந்து நான் வரேம்மா, லொக்கேஷன் போடுங்க, கரெக்டாக வந்து ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு 10:10 வந்துட்டார், என்ட்ரி ஆகிட்டார். ஸோ எவ்வளோ விஷயங்கள் இப்போ வந்து தான் நான் காந்தி மகானே அவரோட தாத்தா இல்லத்துக்கு வந்ததெல்லாம் கேட்கும்போது அப்படியே மெய் சிலிர்த்துட்டேன். ஏன்னா அப்பா வந்து ஹெச்எம்மாக இருந்தார், ஆசிரியராக, ப்ளஸ் வந்து டிவோட்டியாக வள்ளலார் இதில் இருந்தார். வடலூர் போயிட்டு வருவார் வருஷம் ஒரு தடவை. காந்தி கணேசன் தான் பேர் வாங்கினாருங்க. காந்தியோட டிவோட்டி, தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி 3 ஆட்டோகிராஃபையும் அப்படியே தலகலாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தந்தைக்கு தான் நான் மகளாக இருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து ஐயாவை பார்க்கும்போது என்னை தந்தையாக தான் நான் நினைக்கிறேன். அவருக்கு ஒரு சின்ன பாராட்டு. அடுத்தது நம்ம உணவு, அதுக்கப்புறம் பொங்கல் இந்த தை மாதம் நம்ம செய்கிறனால நம்ம பெண்களுக்கெல்லாம் ஒரு சில்வர் பாத்திரம் பொங்கல் பரிசு. ஏன்னா இதில் தான் நம்ம அப்போலாம் தெருக்கு விளையாட்டு போட்டிலாம் வச்சு நான்லாம் வாங்கியிருக்கேன். அந்த கோல போட்டி, ஓட்டப்பந்தயம், இதெல்லாம் வந்து தெருவுக்கு பொங்கல் பரிசுன்னு கொடுப்பாங்க. நம்மளும் ஒரு இதில் கொடுத்தா என்ன அப்படின்ட்டு பெண்களுக்கு நம்ம ஒரு சில்வர், ஏன்னா சில்வருக்கு ஃபேமஸ் சேலம். ஸோ ஒரு gift கொடுக்கலான் இருக்கோம். அனைவருமே ஒரு 3 மணிக்குள்ளார முடிச்சுக்கலாம். 3-4 மணிக்குள்ளார எல்லோரும் இருந்து விருந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் மீட்டிங்கில், ஏன்னா இவங்கெல்லாம் ரோஸ்லின், ராஜாத்தி அம்மாலாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே இருந்து சாப்பிட்டுட்டு மீட்டிங் முடிஞ்சு எல்லோரும் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? சிவாய நம்ம திருச்சிட்டு ஐயா வந்து கணேசன் சார் வந்து, கணேசன் சார் தானே, கணேசன் சார் வந்து நமது ராதாகிருஷ்ணன் கேபி சிஸ்டம் கிருஷ்ணமூர்த்தியோட பத்ததியை ரொம்ப அழகாக சொன்னார். அவருக்கு பாராட்டு தெரிவித்தார். ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்தவரையில் நான் பெருமை அடைகிறேன்.